கோவிடுக்கு அப்புறம் மக்களோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்வால்வ்மெண்டால ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? குளோபல் வார்மிங்கால இந்த உலகமே அஃபெக்ட் ஆயிருக்க இந்த காலத்துல 2040 இந்த பூமி எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட் எல்லாம் வச்சு வந்திருக்கிறது தான் ட்ரைலர் UI ஃப்ரம் உபேந்திரா. அவரோட டைரக்ஷன்ல, அவரோட ஸ்கிரீன் பிளேல, அவரோட ரிட்டர்ன்ல வந்திருக்க இந்த மூவியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸை, அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் அப்டேட்ஸை நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும். நம்ம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு பாத்தீங்கன்னா உபேந்திரா ராவ். இவர் தான் வந்து டைரக்டர், ஹீரோ, ஸ்கிரீன் பிளே, ரிட்டன், இது எல்லாமே அவர் தான். இதை தவிர்த்து வந்து சன்னி லியோன் சில ரோல்ஸ்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ் ஆக்டர் பிரசாந்த், இன்னும் நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாங்க. ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் அப்படின்றது ஒரு சைடு எடுத்து வச்சாலும், இந்த படத்தோட டைரக்டர் உபேந்திரா ராவ் அவரே தான். இந்த ஹீரோவா நடிக்கிறார்ல அவரே தான். இவர் வந்து ஆல்ரெடி ஒரு 14 படம் இதில் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கன்னடம்ல 14 படத்துக்கிட்ட டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அவருக்கு டைரக்ஷன் அப்படின்றது புதுசு இல்லை, பட் இந்த ஸ்டோரி லைன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப புதுசு. இப்போ இல்லை, படம் வந்து 2024 டிசம்பர் 20 தான் வரப்போகுது. பட் இந்த ஸ்டோரியை வந்து அவர் இயர்லி 2000, அதாவது 2000லேயே யோசிச்சு இந்த ஒன்லைனாக இருக்கட்டும், இந்த மித்தான ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், யார்கிட்டையுமே ரிவீல் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈவன் ஜூன் 2022ல வந்து இந்த படத்துக்கான ஒர்க்ஸ், அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இதை பற்றின அந்த ஒன்லைனை யாருக்குமே சொல்லவே இல்லையா. இதை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுட்டு இப்போ ரீசண்டாக வந்து வார்னர் அப்படின்ற ட்ரெய்லரில் வந்து நம்மளுக்கு தெரிய வந்தது என்னென்னா, குளோபல் வார்மிங், அன்எம்ப்ளாய்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கொரோனா, இந்த மாதிரி விஷயத்தை வச்சு ஒரு மைய கருத்து, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்தது, எப்படி அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு 2040 நடக்க ஒரு கதையை வந்து மெயின் கோரா வச்சு எடுக்கப்பட்டிருக்க படம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ், இந்த படத்தோட நீங்க அந்த நம்ம பிரேக் டவுன் ஆஃப் ட்ரைலர்லாம் போறதுக்கு முன்னாடி விஎஃப்எக்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா, ஸோ இந்த படம் வந்து நீங்கள் இந்த ஹிப்ஹாப் ஹாதியோட ரீசன்ட் படம்லாம் கூட நம்ம பார்த்தோமே, அந்த கடைசி உலகப் போர் அப்படின்ற ஒரு படம், அந்த விஎஃப்எக்ஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்து ஒரு க்ளோஸ் ஆங்கிளை வச்சுட்டு அப்படியே லாங்காக போகிறாங்க, ஏதோ டெமாலிஷ்டான வீடு. ஸோ அப்போ கண்டிப்பாக விஎஃப்எக்ஸ் சப்போர்ட் இல்லாமல் வாய்ப்பே கிடையாது இந்த படத்தை வந்து ஒரு 2040 ஃபியூச்சரில் காட்டுற அளவுக்கு. ஸோ அப்படி வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஒரு கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியன் விஎஃப்எக்ஸ். இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாகுபலி, அக்வாமேன், ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் ஆக போகிற புஷ்பா 2, மெக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணவங்க. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராமினென்ட்டான விஎஃப்எக்ஸாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவான விஎஃப்எக்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த கோர் ஸ்டோரியை வெளியில் எடுத்துகிட்டு வந்து அழகாக காமிக்க முடியும். அப்படின்றதுனால நல்ல ஒரு விஎஃப்எக்ஸ் டீமே சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து மியூசிக் டைரக்டர் அஜனிஷ். இவர் வந்து நம்ம படத்தில் ஏதாவது போட்டு மியூசிக் இது மாதிரி போட்டு பார்த்துருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்கு பொம்மை 2017 வந்த குரங்கு பொம்மை, அப்புறம் வந்து கண்டாரா படம் 2022 வந்த கண்டாரா படம், இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் மியூசிக் போட்டிருக்காரு. அதை தவிர்த்து சில மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி மூவிஸ்க்கெல்லாம் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஒன்ஸ் படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த ட்ரைலரோட டீகோடிங்குள்ளே போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த கடைசி உலகப்போர் ஹிப்ஹாப் ஆதி அவர்களோட படம்லாம் பார்த்த ஒரு ஞாபகம், அந்த டார்க் எஃபெக்ட் இருக்குல்ல, அது வந்து அந்த படத்தோட அந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு தெரியுது. அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே the world leaders gifted you and I with அப்படின்னு சொல்லி குளோபல் வார்மிங், COVID-19, இன்ஃப்ளேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் தான் வந்து ஒரு கோர் சப்ஜெக்டாக இருக்கு. ஸோ வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, எல்லாமே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத காட்டணுன்றதான் படத்தோட ஸ்டோரி. அது ஒன்லைன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல எங்க இருந்து யாரா வந்து காட்ட போறாரு அப்படின்றது தான் இங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்க போது. உபேந்திரா ராவ் ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ஸ்கிரீன் பிளே, ஆஸ் அ ரிட்டன், இதெல்லாம் எப்படி வந்து மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி எடுத்துட்டு வர போறாரு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அப்படி வந்து நம்ம ட்ரெய்லருக்குள்ள போகும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஓப்பனிங் ஷாட், அந்த ஷாட்ல வந்து ஒரு பெரிய கத்தி, அந்த கத்தியை இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வந்து ஒரு கோமாளி மாதிரி இருக்க ஒரு நபரை வந்து வெட்டுவாரு. அந்த கோமாளி மாதிரி இருக்க நபர் வந்து எனக்கு தெரிஞ்சு மக்கள், அந்த மக்களை வந்து ஒரு சர்வாதிகாரி ஒரு கத்தியால வெட்டுறாரு. அந்த கத்தி வெட்டும் போது அது ஒரு ஆங்கிள், பேக் ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது
வந்து the hero comes director நம்ம உபேந்தர் தான். அவர் வந்து கிளியரா தெரிஞ்சாரு. அதுக்கப்புறம் அதே ஷாட் டக்குன்னு அங்க இருந்து போகும்போது ஒரு வாழைப்பழத்துல ரத்தம் தெளிக்கிற மாதிரி அதை வந்து நிறைய மக்கள் தேடி ஓடுற மாதிரி ஒரு லாங் ஷாட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த லாங் ஷாட் வந்து VFXல அழகா இருக்கும். ஆக்சுவலா அந்த பிளாக் எஃபெக்டோட ஒரு லாங் ஷாட் வந்து உண்மையாலுமே இந்த 2012 ஒரு படம் வந்தது இல்ல 2012 இந்த உலகம் அழியிற எஃபெக்ட் அந்த எஃபெக்ட வந்து பின்னாடி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மக்கள் வந்து அந்த வாழைப்பழத்தை எடுக்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ பசியின் கொடுமை வந்து 2040 எப்படி இருக்கும், அந்த பசி அந்த டெக்னாலஜி அதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு சில இடத்துல அந்த ஸ்கிரீன்ஸ்லாம் தெரியுதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு சில குரூப் ஆஃப் மக்களை காட்டுறாங்க. அந்த மக்கள் யாருமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் நியூடா இருப்பாங்க, அரை நிர்வாணமா இருப்பாங்க. அப்படி நிர்வாணமா இருக்கும் அரை நிர்வாணமா இருக்கும்போது அவங்களுக்கு தேவை 2040 என்ன தேவையா இருக்கும் அப்படின்றத வந்து அவரோட ஆங்கிள் காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சீன் வரும். அந்த சீன்ல வந்து தர்மம் 09 அதுக்கப்புறம் வந்து ஜாதி எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு 301 இருந்து 350 போட்டு ஒரு அரசாங்க வண்டி வரும். அது அரசாங்கத்தின் சார்பாக மக்களுக்கு தேவையான மொபைல் ஸ்மார்ட் போன்ஸ், அதாவது ஸ்மார்ட் போன்ஸும் சாப்பாடு, அந்த சாப்பாடு உருண்டையும் வந்து ஒரு வண்டி வந்து கொடுக்கும். ஒரு மக்களுக்கு பேசிக்கா தேவையான விஷயம் வந்து உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க வந்து ஒரு இடம். இந்த தங்க இடமும் அதே நேரத்துல வந்து உடுத்த உடையும் வந்து அந்த இடத்துல கம்ப்ளீட்டா போயிடுச்சு அப்படின்றதுல வந்து காட்டுறாரு. சோ வந்து அந்த இடத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறது டெக்னாலஜி, முக்கியமா ஸ்மார்ட் போன்ஸ். அதுக்கப்புறம் டெக்னாலஜி எப்படி இருக்குன்றது வேற விஷயம். சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ரிசம்பிள் பண்றாங்க. சாப்பாடு கண்டிப்பா ஒரு அடிமைத்தனமா இருந்தாலும் சரி, ஒரு முதலாளித்துவமா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவை முதலாளிக்கு வேலை செய்யறதுக்காகவாச்சும் ஒரு சாப்பாடு, இல்ல நாம உயிர் வாழறதுக்காகவாச்சும் ஒரு சாப்பாடு வேணும். ஸோ அந்த இடத்துல அந்த சாப்பாடும் அந்த ஃபோன் டெக்னாலஜி வந்து 2040 வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்றத காட்டுறாரு. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில கூட நீங்க ஜாதிக்காக அடிச்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல வந்து என்னன்னா ஒரு அந்த சாப்பாடை வந்து வேற ஜாதிக்காரன் வந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றான் அப்படின்னும் போது ஒரு பெரியவர் வந்து துப்புறா மாதிரி ஒரு சீன் வரும். இதுல ஒரு விஷயம் நல்லா காட்டியிருக்காரு. என்னன்னா என்னதான் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு வந்து நிறைய பேசப்பட்டாலும், ஜாதிகள் வந்து பிரிச்சு பார்க்கப்பட்டாலும், அந்த கீழ் ஜாதிக்குள்ளேயே நிறைய டிவைடன் இருக்கு, அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிறவங்க நிறைய இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த சைட்ல ஒண்ணு. அதே சமயம் என்னதான் மேல் ஜாதி இருந்தாலும் மேல் ஜாதிக்கு மேல் ஒருத்தங்க இருப்பாங்க, இல்ல மேல் ஜாதிக்கு கீழே ஒருத்தர் இருப்பாங்க, அந்த ஜாதிக்குள்ளேயே நிறைய டிவிஷன் இருக்கும். ஸோ அவங்களும் தான் அடிச்சுக்க தான் போறாங்க. நீங்க என்ன இந்த உலகம் அழிஞ்சாலும் சோறு இல்லைனாலும் எது பண்ணாலும் சரி ஜாதி சண்டை இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவா காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குறியீடு நம்பர்லாம் வரும். 301 இருந்து 350 வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு உயர் ஜாதி மாதிரி காட்டிருப்பாங்க. அந்த ஒரு குட்டி பையனுக்கு வந்து ஜாதி குறியீடு வந்து ஒரு சூடு மாதிரி வைப்பாங்க, அதுல ஒரு 215 அப்படின்ற ஒரு நம்பரு. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 கீழே நம்பர் இருக்கவங்கலாம் வந்து கீழ் ஜாதி, அந்த ஜாதியிலேயே வந்து கஷ்டப்படுற ஜாதியிலேயே கீழ் ஜாதி மக்கள் மாதிரி காட்டுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஜாதின்ற ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்றத உபேந்திர ராவ் அழகா காமிச்சிருப்பாரு அந்த இடத்துல. அடுத்ததா வந்து ஒரு சீன் வரும். IPL தான் அதை கலாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 பால் 6 ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகமே அழிஞ்சிட்டு இருக்கும். அந்த இடம் வந்து சுத்தி எல்லா பில்டிங்ஸும் டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கும். ஒரு 2 ஸ்கிரீன் ஓடும், லாங்ல 2 ஸ்கிரீன் ஓடும். அந்த டெக்னாலஜி வைஸ் அந்த ஸ்கிரீன் இருக்கு. அதை தவிர்த்து மொபைல் போன்ல வந்து ஆக்சஸ் இருக்கு. அப்படின்னும் போது நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு வேளை சோறு கொடுத்துட்டா நீங்க அடுத்ததை பத்தி யோசிக்கவே மாட்டீங்கல்ல. அதாவது உழைக்கணும்னு கிடையாது, அடுத்தது தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு ஒண்ணு வராது. அதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் உழைச்சிட்டு நம்மள என்ன பண்ணாலும் அடிமையா தானே வச்சுக்க போறாங்க, சரி ஏதோ இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எடுத்துட்டு வர மாதிரி டெக்னாலஜி நம்மள அவ்வளோ வந்து ஒரு அடிக்ட் ஆயிருக்கு. அந்த அடிக்ஷன்னால நம்மள சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம யார் வந்து ஆள்றா, எப்படி ஆள்றாங்கன்றதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மொபைல் சீன்லயே காமிச்சிருப்பாங்க அந்த கிரிக்கெட். சோ அடுத்ததான் வந்து ஒரு 3 பசங்க பேசி நடந்துட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துக்குலாம் சேட்டலைட் அனுப்பிச்சிட்டோமாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. டக்குன்னு வந்து அந்த பையன் வந்து பாதாளத்துக்குள்ள போயிடுவான், டக்குன்னு அங்க இருக்கிற ஒரு ஹோல்ஸ்குள்ள போயிடுவான். இது எனக்கு எப்படி ரிசம்பிள் ஆகுதுன்னா, நிறைய பேர் இந்த அறம் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு சைட்ல அந்த பையன் குழிக்குள்ள விழுந்திருப்பான், பாதாள குழிக்குள்ள ஒரு 150 அடி குழிக்குள்ள விழுந்திருப்பான். அதே சமயம் வந்து அவனை கஷ்டப்பட்டு வெளியில மீட்டு எடுக்கிறதுக்கான கருவி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் கயிறு தான். அந்த கயிறு கட்டி தான் எடுப்பாங்க, அது மட்டும் தான் இருக்கும். நம்ம டெக்னாலஜி வைஸ் என்னதான் செவ்வாய் கிரகத்துக்கே சேட்டலைட் விட்டு இல்ல அங்கேயே போய் வாழற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்ம மக்களுக்கான அடிப்படை தேவை வசதி நம்ம எடுத்து கொடுக்கல, இல்ல நம்ம பண்ணி கொடுக்கலன்னா நாம வந்து ஒரு அடுத்த ஒரு பக்கத்துல இருக்க ஒரு மனுஷனாவும் தோத்து போறோம். அதே சமயம் வந்து ஒரு அரசாங்கமாவே இருந்தாலும் நம்ம தோத்து போறோம் அப்படின்றத அந்த இடத்துல வந்து அவரு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்டா சொல்றதை நான் பார்த்தேன். அப்புறம் ஒரு சீன்ல உட்காந்துட்டு இந்த நம்ம நாடு வந்து வெப்பன்ஸ்லாம் வாங்கியிருக்காங்களாடா, ஸோ நம்ம சேஃபாக இருக்கோம்
அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. நீங்க சேஃபா தான் இருக்கீங்க, பட் வெப்பன்ஸை வச்சு யார் அடிச்சுக்க போறா, யாருக்கு லாபம், அதனால உங்களுக்கு ஏற்படுற வலி என்ன, துயரம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த உலகம் ஃபுல்லா பெரிய பெரிய வார் வந்தாலும் பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சேஃப் ஆயிடுவாங்க. ஆனா அடிப்படை மக்கள், சிம்பிளா ரஷ்யா அண்ட் உக்ரைன் வாரே எடுத்துக்கங்களேன், மக்கள் மீது அபார்ட்மெண்ட்டு இல்லை அவங்களோட ஹாஸ்பிட்டலு அவங்க இருக்கிற பகுதிக்கு தான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் பாயுது. எந்த ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் வீட்டை நோக்கியோ இல்லை பெரிய பெரிய அதிகாரிகள் வீட்டை நோக்கியோ எதுவும் பாயதில்லை. ஸோ இந்த இடத்துல அதுவுமே வந்து தெல்ல தெளிவாக பிரதிபலிப்பாகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோர் சப்ஜெக்டாக எடுத்து தான் வந்து உபேந்திரா ராவ் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஸ்கிரிப்டா இல்லை ஒரு டைரக்டரா ஒரு ஹீரோவா எடுத்திருக்காரு அப்படின்றதுல வந்து இந்த ஸ்டோரி ஒரு 2040ல் எப்படி இருக்கும் டெக்னாலஜி வைஸ், குளோபல் வார்மிங் அந்த அளவுக்கு ஆனால், ஸோ வந்து வேலை இல்லை, அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக விலைவாசிலாம் ஏறி போச்சு, இப்படிலாம் நடந்தால் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல, ஒரு 2040 இப்போத்துலேருந்து ஒரு 16 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்றது தான் வந்து அவர் வந்து ஒரு கோர் சப்ஜெக்டாக டெக்னாலஜி வைஸ் வந்து விஎஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து எந்த அளவுக்கு மெனக்கெட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஏக்கருக்கு இதுக்காக செட்டு போட்டிருக்காங்களாம், நிறைய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஓவரால் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யூஐ படத்துக்கு வந்து 100 கோடி ரூபாய் பட்ஜெட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ கன்னட இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்காக. அடுத்தது வந்து நம்மளோட கன்னட ஃபிலிம் வந்து அடுத்த ஜேர்னரை நோக்கி போகுது, இங்கே ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்பு மேலே போகிறோம் அப்படின்றதுக்காக டெக்னாலஜி வைஸ். ஸோ அதுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிருக்குது. கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், அது யுத்த கிளர்ச்சியை விட அதிகாரத்திற்கு பலம் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி. அது உண்மைதான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த பர்டிகுலர் லைனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேற ஏதாவது ஒரு வேர்டிங்ஸ் இல்லை ஒரு சென்டென்ஸை வச்சு அவர் கன்வே பண்ணியிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் ஆடியன்ஸாக எனக்கு வந்து அந்த இடம் பாயிண்ட் வந்து அது ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கல அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை 2லலாம் வந்து ட்ரைலர்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள்லாம் வந்து ஒரு சில டைலாக்ஸ்லாம் சொல்லுவார், அதிகாரம், அதுக்கப்புறம் ஒரு சில டைலாக்ஸை வந்து டெலிவரி பண்ணுற விதம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியே மைண்டில் போயிட்டு உள்ளே உட்காரும். பட் இந்த இடத்துல அது மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட் தான். விஎஃப்எக்ஸ் வைஸும் ஓகே, அதே சமயம் வந்து டேரக்டர் வைஸும் ஓகே, பட் இதை எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு சேர்க்க போகிறாங்க அப்படின்றது தான் வந்து இங்கே ஒரு கொஸ்டின் மார்க். அப்படி படமோட ஸ்டோரியும் கண்டென்ட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போட்ட 100 கோடி ரூபாய் இல்லாமல் 1000 கோடி ரூபாய் கூட எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். படம் வந்தால் தான் தெரியும். வி ஹேவ் டு வெயிட் அன்டில் December 20. ஸோ யூஐ ட்ரைலரை பார்த்து உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் இந்த படத்தை பார்க்குறீங்க, உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உண்மையாக 2040 இப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது என்ன 2040 இப்பவே நான் அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸை நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பபாய்.